ஹலோ டைட்டன்ஸ், நான் தான் சுதீப் பன்சால். இதுக்கு முன்னாடி நான் மண்டே டு ஃப்ரைடே டெக்கியா இருந்தேன். சாட்டர்டே சண்டே டிஜேவா இருந்தேன். 18 வருஷத்துக்கு அப்புறம் அமெரிக்கால இருந்து இந்தியாவுக்கு வந்தேன். அப்புறம் என் பேஷனையும் ப்ரொஃபஷனையும் மிக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் இந்தியன் நைட் லைஃபை டிஜிட்டைஸ் பண்ணேன். அண்ட் என்னோட பேரு காஷிஷ். நைட் லைஃபோட பல்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங்கோட எக்ஸ்பீரியன்ஸோட இந்த என்டர்டைன்மெண்ட் இண்டஸ்ட்ரிக்கு ஒரு டிஜிட்டல் ட்விஸ்டோட வந்திருக்கேன். டைட்டன்ஸ், இன்னைக்கெல்லாம் எந்த பார்ட்டி, அதாவது ஹே டிஜே கேன் யூ பிளே திஸ் சாங் அப்படின்ற வேண்டுகோள் எல்லாம் முடியறதே இல்லை. எல்லா கன்சோலுக்கு பின்னாடியும் ஒரு விஷயம் கண்டிப்பா இருக்குங்க. அதுதான் சாங் ரெக்வெஸ்ட். அண்ட் ஐ எம் ஷோர் எவ்ரி ஒன் இஸ் டயர்ட் ஆஃப் இட். அதனால தான் நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஸ்பின் இட் அப். அதாவது எங்க வேணா, எந்த ஆடியன்ஸ் வேணா இந்த பாட்டை ப்ளீஸ் ப்ளே பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பா ப்ளே பண்ணி ஆகணும். வி ஆர் டயர்ட் ஆஃப் திஸ். அண்ட் டிஜே எல்லா பார்ட்டியோட அண்டர்பெய்ட் ஜீனியா மாறிட்டாங்க. அண்ட் ஐ எம் நாட் ஈவன் டாக்கிங் அபவுட் தட் பிக் டிஜேஸ் அட் திஸ் பாயிண்ட். இப்போ நான் பேசுறது 10 லட்சத்துக்கும் கம்மியா இருக்கிற ஆர்டிஸ்ட் பத்தி. ஏன்னா அவங்களுக்கு தான் அவங்க உழைப்புக்கான எக்ஸ்போஷரோ இல்ல பணமோ கிடைக்கிறது இல்ல. டிஜே கன்சோலுக்கு வெளியில இருப்பாங்க, அவங்க தான் முதல்ல ஆரம்பிப்பாங்க, கடைசி அவங்க தான் முடிப்பாங்க. ஆனா பார்ட்டியை முழுசா ரன் பண்றதே அவங்க தான். ஆனா அவங்க பேமெண்ட் எப்போ வரும்னு அவங்க வெயிட் பண்ணி தான் ஆகணும். ஸோ டிஜேஸ் பார்ட்டி பண்றாங்க, ஆனா அவங்களுக்காக ஒரு ரோபோ ஈகோ சிஸ்டத்தை பண்ண முடியல. தட்ஸ் வை வி ஹவ் ஸ்பின் இட் அப், an app by the DJs for the DJs. ஸோ ஸ்பின் இட் அப் ஒரு டிஜிட்டல் ஆப் பிளாட்ஃபார்ம். ஸோ அது என்ன பண்ணுதுன்னா, ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்டிஸ்ட்டை ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ணுது. ஒரு சிம்பிளான QR கோட் ஸ்கேன்ல பார்ட்டிக்கு போறவங்க அவங்களோட ஃபேவரட் பார்ட்டியோ ஷவுட் அவுட்டையோ ஆர்டிஸ்ட் கிட்ட கேட்கலாம், ஒரு ப்ரீசெட் பிரைஸ் மூலமா. அப்புறம் இப்போ டிரான்சாக்ஷனுக்கு ஸ்பிளிட் அப் 10% பிளாட்ஃபார்ம் ஃபீ எடுத்துக்கும். அப்புறம் எங்க பிளாட்ஃபார்முக்கு எல்லாங்கிறதே கிடையாது. எங்களோட QR ஆர்டிஸ்ட் ஒர்க் பண்ணாம இருந்தா கூட அது ஒர்க் ஆகும், அதாவது ஆஃப்லைன் ப்ரொஃபைல் மூலமா. ஸோ வி ஆர் ஹியர் டு டிஜிட்டைஸ் அண்ட் ஆர்கனைஸ் இந்தியன் நைட் லைஃப். ஆர்டிஸ்டுக்கான சரியான ஊதியத்தையும் ரெகக்னேஷனையும் வாங்கி தரும். இப்போ அந்த ஸ்பின் அந்த ஃபோன் மூலமா லைவ் ஆக போகுது. திஸ் இஸ் மை ஆப். சரி, இப்போ நான் ஒரு பார்ட்டி கோவர். நான் கிளப்புக்கு வந்திருக்கேன். நான் இப்போ ஸ்பின் டாக்டரோட QR ஸ்கேன் பண்ண போறேன். இது எங்க போனாலும் கிடைக்கும்ல. அதாவது இப்போ நமக்கு யார் ப்ளே பண்றாங்கன்னு தெரியும். ஸ்பின் டாக்டர் நிறைய நேரத்துல நாம எங்க போனாலும் ஆர்டிஸ்ட் யாருங்கிறதே நமக்கு தெரியறது இல்ல. ராத்திரி முழுக்க அவரு பாட்டை போட்டுக்கிட்டே இருப்பாரு, நோ ரெகக்னேஷன். இப்போ இதுதான் நம்மளுடைய பிளாட்ஃபார்ம். இதுல நாம சாங் ரெக்வெஸ்ட் பண்ணலாம். சார், என்னோட ஃபேவரட் சாங்கோட சேர்த்து நீங்க ஒரு ஷவுட் அவுட்டை கூட ஆட் பண்ணலாம். நான் ட்ராக்கிங்காக என் ஃபோன் நம்பரை என்டர் பண்ணிட்டேன். அப்புறம் நம்மளோட பிளாட்ஃபார்ம் பேமெண்ட் கேட்வேக்கு கொண்டு போகும். ஸ்பின் ஒரு சாங்குக்கு 50 ரூபீஸ்னு ஃபிக்ஸ் பண்ணிருக்கு. இதுக்காக இப்போ 50 ரூபீஸ் பே பண்ணி கியூல நான் வந்துடுறேன். இப்போ நான் வெயிட் பண்ண போறேன். ஸ்பின் டாக்டர் இந்த ரிக்வெஸ்ட்டை அக்செப்ட் பண்ணலாம் இல்ல ரிஜெக்ட் பண்ணலாம். ஸோ ஐ ஹேவ் த ஆப் நவ் இன் மை சைட். இவர் ஷவுட் அவுட்டுக்கு என்ன சொல்லியிருக்காருன்னா, பிக் ஃபேன் ஆஃப் ரித்திக், அதுக்காக ஷவுட் அவுட் கொடுக்க சொல்லியிருக்காரு. ரொம்ப சிம்பிள். இதை நான் அக்செப்ட் இல்லைன்னா டிக்ளைன் பண்ணிடலாம். ஏன்னா நைட்ல நான் ஹிப்ஹாப் ப்ளே பண்ணும்போது யாராவது ஹிந்தி சாங் கேட்டாங்கன்னா அது கண்டிப்பா ஃபிட் ஆகாது. ஸோ இன்ஸ்டன்ட்லி நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன். அவங்களுடைய மொத்த பணமும் ரீஃபண்ட் ஆயிடும். அஃப்கோர்ஸ் எனக்கு செட் ஆகிற பாட்டா இருந்தா ப்ளே பண்றதுக்கு எனக்கு 30 மினிட்ஸ் இருக்கு. தென் ஐ ஹேவ் டு, இட்ஸ் அ வெரி சிம்பிள். நான் இதை அக்செப்ட் பண்ணிட்டேன்னா அண்ட் ஐ ஹேவ் 29 மினிட்ஸ் டு ப்ளே. நான் ஒரு ஷவுட் அவுட் கொடுக்கணும். பிரதீப் ப்ரோ, உங்களுக்கு எங்க பாராட்டுகள். நான் இந்த பாட்டை போட்டதுக்கு அப்புறமா நான் என்னுடைய டாஸ்கை டன் பண்ணிட்டேன். இப்போ என் கஸ்டமர் இதுக்கு என்ன சொல்றாருன்னு பார்க்கறேன். So now I can rate Spin's performance as well as him completing my request, and it goes into a loop mode. I can request another song. இல்ல நான் ஸ்பின்னோட ப்ரொஃபைலை பார்க்கலாம், இவங்க எப்படி பண்ணாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஸ்பின்னை ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல இல்ல யூடியூப்ல. என்னால் அவங்களோட எல்லா இன்ஸ்டாகிராம் ஆக்டிவிட்டிஸையும் போஸ்டையும் பார்க்கலாம். ஸ்பின்னோட ரீமிக்ஸ் அப்புறம் கிரியேஷன் அதை அப்லோட் பண்ணும்போது பார்க்கலாம். அடுத்ததா அவங்க எங்க ப்ளே பண்ண போறாங்க எல்லாமே நமக்கு எங்க காட்டும், ஆஃப்லைன் ப்ரொஃபைல்லையே காட்டும். அப்புறம் எனக்கு ஏதாவது கல்யாணமோ இல்ல பிரைவேட் பார்ட்டியோ இருந்தா நாம ஸ்பின்னை புக் பண்ணோம்னா நம்ம கிட்ட ஒரு புக்கிங் ஃபார்ம் இருக்கும். அதுல ஸ்பின்னுக்கு லீட் வந்துடும். இது மூலமா கஸ்டமர் கூட டைரக்டா இன்டராக்ஷன்ஸ் நடக்கும். தென் புக்கிங் ஃபர்தர் ஈவென்ட்ஸ். நைஸ். இப்போ எங்க கிட்ட கிட்டத்தட்ட 915 கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க பே பண்ணி ரெக்வெஸ்ட் பண்ணிருக்காங்க. இட்ஸ் a மிக்ஸ் ஆஃப் ஷவுட் அவுட்ஸ், சாங்ஸ் அண்ட் டிப்ஸ். அதை தவிர எங்க ஆர்டிஸ்ட்க்கு பிரைவேட் கிக்ஸும் கிடைக்குது. ஃபேண்டாஸ்டிக் ப்ராப்ளம் சால்விங். ஐ திங்க் மானிட்டைஸ் பண்ற விதம் வேணா பல விதமா இருக்கலாம். டைரக்ட் மானிட்டைசேஷன் உங்களோட இந்த அப்ளிகேஷன் மூலமா இப்படி பாட்டுக்கு காசு வாங்குறது என்னை பொறுத்த வரைக்கும் இது சரியா வரும்னு எனக்கு தோணல. ஆஸ் ஏ டிஜே எனக்கு யார்கிட்டயாவது போய் முகத்துக்கு நேரா பணம் கேட்கணும்னா பிரதீக் என்கிட்ட வந்து அவருக்காக பாட்டு போட சொல்லி கேட்கிறாரு. அப்ப நான் எஸ்ன்னு சொல்லி இந்த பாட்டை நான் போடுறேன்.
ஆனா என்னால அவர் முகத்தை பார்த்து இந்த பாட்டு போடணும்னா நீங்க 500 ரூபாய் இல்ல 400 ரூபாய் கொடுக்கணும்னு சொல்ல முடியாது. ஆனா பிரதீக் கிட்ட என்னால வேற விதமா சொல்ல முடியும். உங்களுக்கு பாட்டு வேணும்னா QR கோட ஸ்கேன் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பிரதீக் தான் முடிவு பண்ணணும் இதை ஸ்கேன் பண்ணணுமா வேண்டாமான்னு. இவங்க கிட்ட கஸ்டமர் ஃபீட்பேக் இருக்கு. ஏன்னா இந்த ஆப் டிப்ஸுக்கும் அலோவ் பண்ணுது. இல்லனா நீங்க அத வெறும் ரிக்வெஸ்ட்காக மட்டும் ஆன் பண்ண முடியும். அப்புறம் பிரைஸையும் நாமளே செட் பண்ண முடியும். ஆமா சரியா சொன்னீங்க. Zero Price-அ கூட நீங்க செட் பண்ணலாம். I'm not against tips. நீங்க டிப்ஸ் வாங்குறது உங்க அப்படி விருப்பம். பார்த்தா உங்க ஆனா business நீங்க model song எப்படி பேரை இருக்கும்? சொல்லி பணத்தை வாங்குறீங்க. It's a different thing. சரி, முதல்ல எனக்கு ஒரு விஷயத்த சொல்லுங்க. உங்களுக்கு மொத்தம் 915 கன்சியூமர்ஸ் இருக்கதா சொன்னீங்க. இந்த கன்சியூமர்ஸ் எவ்வளவு ஆவரேஜா பே பண்றாங்க? So it has range anywhere from 50 rupees to 500 as of now. பட் எங்களோட ஆவரேஜ் பாத்தீங்கன்னா 150 ரூபாய் வச்சுக்கலாம். உங்க காஸ்ட் ஆஃப் அக்விசிஷன் எவ்வளோ? அதை பொறுத்த வரைக்கும் 1600 ரூபாய் வரைக்கும் வந்திருக்கு. இது ஒரு நோபல் கான்செப்ட். நீங்க சொன்ன மாதிரி இது ஒரு மைண்ட் செட் சேஞ்ச். இவ்ளோ பெரிய ஹேபிட் சேஞ்ச பத்தி நீங்க பேசிட்டு இருக்கீங்க. அது மட்டும் இல்ல, எனக்கு என்ன தோணுதுன்னா உங்க கிளப் பாயிண்ட் ஆஃப் வியூல அப்புறம் கன்சியூமர் பாயிண்ட் ஆஃப் மீ கொஞ்சம் காண்டசென்டிங் டைப்பா தோணுது. ஏன்னா டிஜே கிட்ட ஒவ்வொரு பாட்டுக்கும் 30 ரூபாய் கொடுங்க, 40 ரூபாய் It's not கொடுங்க. a condescending இருங்க, type. இருங்க. Condescending இல்ல, type இல்ல, இல்ல. இல்ல. இல்ல, அது இல்ல. உங்க point of view. Condescending type பாருங்க, இல்ல. நீங்க இல்ல, நான் இவ்வளவு அப்படி young சொல்லல. audience இருக்காங்கல்ல. Let's take their point of view. என்ன பொறுத்த வரைக்கும் ஐடியாஸ டிட்ரிவியேட் பண்ணாதீங்க. அவங்க ஃபீட்பேக் கிடைச்சதும் நீங்க இன்வெஸ்ட் பண்ணணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ணலாம்ல. சரியா சொன்னீங்க. ஸோ ஆடியன்ஸ் உங்களோட ஓட்டிங் மீட்டரை கையில் எடுங்க. எஸ் ஆர் நோனி எங்களுக்கு சொல்லுங்க. 72%. இப்போ நீங்க உங்களோட ஆஸ்கை கேளுங்க. எங்களோட ஆஸ்க் 50 lakh rupees in convertible notes. ஏன்னா பெரிய அளவுல இது மார்க்கெட்டை அடையணும்னு நாங்க நினைக்கிறோம். இப்ப பெரிய விஷயம் என்னன்னா நீங்க ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணி ரெடி பண்ணிருக்கீங்க. எனக்கு அந்த விஷயம் தான் உங்ககிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம். கேன் யூ ஆர்கனைஸ் தி அன்ஆர்கனைஸ் பேஸ்? அது எக்ஸிகியூஷனை தான் நம்பி இருக்கு. So I'll give you 30 lakhs. I'm okay with convertible. Yes, absolutely. லவ்லி. Hey! எல்லாரையும் ஒண்ணா congratulate பண்றேன். Thank you so much. I like the hair color, I like your shoes and your jeans. சரி அர்ச்சனா மேடம், இப்போ நீங்க சொல்லுங்க, மற்ற டைட்டன்ஸ்க்காக நீங்க இதுல ஃப்ளோரை ஓபன் பண்ண விருப்பப்படுறீங்களா? உங்களால 30 லட்சத்தை வச்சு சமாளிக்க முடியுமா இல்ல 50 லட்சம் வேணுமா? 50 லட்சம் தேவைப்படுது to fuel our growth. ஓகே, one more titan, that's it. ஒன்லி ஒன் டைட்டன்? ஓ மை காட், கண்டிஷனா? ஆனா நீங்க ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் பண்ண உங்க பிசினஸ் மாடல தயாரா இருந்தா Yeah, yeah, then I கண்டிப்பா can பண்ணுவோம். think of coming on board. Sure. நீங்க அதுக்கு ரெடியா? Yeah, 100%. 10 லட்சம் ரூபாய் கன்வெர்ட்டிபிள் தரேன் along with அர்ச்சனா மேடம். Okay. ஸோ 30 பிளஸ் ஒரு 10 40 லட்சத்துக்கு வந்துருச்சு. அர்பம் சார், நீங்களும் இதுல கலந்துக்கிறீங்களா? நான் கன்வெர்ட்டபிள் நோட்டா 10 லட்சம் ரூபாய் கொடுக்க தயாரா இருக்கேன். அப்புறம் நீங்க ஆர்டிஸ்ட். Thank you. நீங்க ஆர்டிஸ்ட்ல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நாங்க பிசினஸ்மேன் பிசினஸ்ல ஃபோக்கஸ் பண்றோம். நாம ஒண்ணா சேர்ந்து இந்த பிசினஸை வெற்றிகரமானதா ஆக்குவோம். உங்களுக்கு 50 லட்சம் கிடைச்சிருக்கு. ஆடுங்க, பாடுங்க, கொண்டாடுங்க. வாங்க, கிளம்புங்க. அனுபவம் வந்து ஷேக் இன் பண்ணிக்கோங்க. Thank you. ஆர்டிஸ்ட் விஷயத்தை நீங்க பாத்துக்கோங்க. Thank you so much. Thank you.